வணக்கம் நான் தான் விக்னேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் விக்னேஷ். ஃபைனலி இன்னொரு அப்டேட் விட்டுருக்காங்க. ஆர்ஆர்பி என்டிபிசி சென் 1 2019 பார்த்தீங்கன்னா FAQs ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின். கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும். கொரோனா டெஸ்ட் எடுக்கணுமா, கோவிட் டிக்ளரேஷன்னா என்ன, அண்ட் லாங்குவேஜ் எக்ஸாம் லாங்குவேஜ் ஆப்ட் பண்ணியிருக்கிறத பற்றி இன்னும் சில டவுட்ஸ் இருக்குது. அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு ஒரு பாயிண்ட்டாக பார்ப்போம். வீடியோக்குள்ளே போனால் வாங்க. RRB Railway Recruitment Board Sen 1/2019 NTPC FAQs frequently asked questions. First question பாருங்க, when can I view the details of exam city, date, shift, etc. Candidate can view and take print of their exam city, date and shift details 10 days before the scheduled CBT date. That is, if your CBT is scheduled on 28/12/2020, you can view your exam city and date information from 18 December 2020 onwards by logging into the link provided on the official websites of RRB. 10 நாளைக்கு முன்னாடி உங்களோட எக்ஸாம் சிட்டி அண்ட் ஷிஃப்ட் பற்றி டேட் ஷிஃப்ட்டை பற்றி மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு வியூ மை எக்ஸாம் சிட்டி, டேட் அண்ட் ஷிஃப்ட்? இது கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லிங்க்கில் போயிட்டு உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் போட்டாலே உங்களோட சிட்டி, டேட் அண்ட் ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு காமிச்சிடும். ஓகேவா? 10 days பிஃபோர் நீங்கள் பார்க்கலாம். Whether change of exam date bar city bar shift is permissible, change of exam date city shift is not permissible. கண்டிப்பாக மாற்ற மாட்டாங்க. சேம் டேட்டில் சேம் சிட்டி அங்கே தான் உங்களுக்கு சென்டர் இருக்கும், அதில் எந்த சேஞ்சும் இருக்காது. ப்ளீஸ் ரெஃபர் டீட்டெயில்டு சென்டர்னு கொடுத்துருக்காங்க. இது ஸ்டார்டிங்லேயே நோட்டிஃபிகேஷனில் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. சேஞ்சஸ் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. When can I download my free travel authority? SC/ST candidates can download free travel authority 10 days before the scheduled CBT date. That is, if your CBT is scheduled on 28/12, you can download free travel authority from 18 December 2020 onwards from the official websites of RRB. இது SC/ST candidatesக்கு travel authority டவுன்லோட் பண்ணி 18 டிசம்பர்லேருந்து, அதாவது 10 days பிஃபோர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அஃபிஷியல் RRB வெப்சைட்லேருந்து. When can I download my e-call letter? Candidates can download their e-call letters from any of the official websites of RRBs 4 days before the scheduled CBT date and up to their examination date. That is, if your CBT is scheduled on 28/12, you can download your e-call letter from 24 December 2020. கரெக்டாக 4 நாளைக்கு முன்னாடி, உங்களோட எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த வெப்சைட்லேயும் நீங்கள் RRB சென்னை அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, எந்த ஒரு RRB வெப்சைட்டில் போயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. வேர் கேன் ஐ வியூ த மாக் டெஸ்ட் லிங்க்? மாக் டெஸ்ட் லிங்க் வந்து எல்லா RRB வெப்சைட்ஸ்லையுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதில் போய் ஒரு டெஸ்ட் எப்படி இருக்கும், உங்களுக்கு நடக்க போகிற CBT எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். பட் அதில் ஆன்சரு, அதை அனலைஸ் பண்ணுறது அண்ட் அதை சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணீங்க அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? அதை நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். எல்லா RRB வெப்சைட்லையும் இருக்குது. What are the exam dates? Candidates can view their exam date, shift and city details by logging into official websites of RRB. இது எல்லாருக்குமே தெரியும். What is the duration of exam? எக்ஸாம் வந்து மொத்தம் 90 நிமிடங்கள். PWBD கேண்டிடேட்டாக இருந்தால் அவங்க ஸ்க்ரைபோடு வரதுனால அவங்களுக்கு 120 minutes தரப்படும். ஓகேவா? When will the submit button get activated during CBT? எல்லாருமே இந்த மாக் டெஸ்ட் போடும் போதே பார்த்துருப்பீங்க. CBTயில் அதில் வந்து சப்மிட் பட்டனே வந்து ஒர்க் ஆகாத மாதிரி, அதாவது ஸ்டாப் ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து ஆஃப்டர் CBT தன்னால் சப்மிட் ஆகிடும். அது வந்து ஆட்டோ சேவ் தான். ஓகேவா? நீங்கள் சேவ் பண்ணணும்னு கூட தேவையில்லை. உங்களோட 90 minutes முடிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிக்கும். PWBD கேண்டிடேட்ஸாக இருந்தால் 120 minutes ஆகும். In how many languages can a candidate attend the exam? இதை பற்றின டவுட்ஸ் தான் இன்னமும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. என்னென்னு பார்ப்போம். The candidates can view the question paper in the language opted for at the time of filling the application and in English language. Okay, if English language is opted, then question paper can be viewed in English language only. In case of any dispute in question content in any language, the English version of that specific question will prevail. அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் போடும்பொழுது தமிழ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட பேப்பர் தமிழில் தான் இருக்கும். பட் இங்கிலீஷ் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மேலே வந்து வியூவின் அப்படின்னு ஒன்று காமிச்சால நான் மார்க் டெஸ்ட் வீடியோ பற்றி அதில் கிளிக் பண்ணி இங்கிலீஷ் நீங்கள் மாற்றிக்கலாம். ஏன்னா இங்கிலீஷ் வந்து டிஃபால்ட் லாங்குவேஜுங்க, கம்பல்சரி எல்லாருக்குமே இங்கிலீஷ் இருக்கும். ஓகேவா?
பட் நீங்கள் அப்ளை பண்ணும் போதே வெறும் இங்கிலீஷ் இருந்தால் போதும் எனக்கு எக்ஸாம் லாங்குவேஜ் அப்படின்னு ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் நீங்கள் வியூ பண்ண முடியும், தமிழில் வியூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஹோப் நான் உங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வாட் வில் பி த நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இந்த எக்ஸாம்? எல்லாருக்குமே தெரியும் மொத்தம் 100 கொஷின்ஸ் இருக்கும். இஸ் தேர் எனி நெகட்டிவ் மார்க்கிங்? இஃப் எஸ் தென் ஹவு மெனி மார்க்ஸ் வில் பி டிடெக்டட்? இந்த ஒரு விஷயத்தில் நான் இப்போயே கிளியர் பண்ணிக்கிறேன். நெகட்டிவ் மார்க்கை பற்றி ஒரு சூப்பரான வீடியோ ஒன்று போட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் அது கீழே நிறைய பேர் வந்து 3 கொஸ்டின் தப்புனா 1 மார்க் போகும், நான் வந்து தப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, நான் தப்பாக சொல்லலை, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. 3 கொஸ்டினுக்கு 1 மார்க் போகுது, ஓகேவா? ஸோ அந்த 3 கொஸ்டினுக்குமான அந்த 3 மார்க் அப்போ போகாதா? அப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் இங்கேயே சொல்கிறேன் பாருங்கள். ஒருத்தர் 3 கொஸ்டின் அட்டன் பண்ணாமலே விட்டுறாரு, சும்மா விட்டுறாரு, அவருக்கு எத்தனை மார்க் போகும்? 3 மார்க் போகும். அப்போது நீங்கள் 3 கொஸ்டினை அட்டன் பண்ணி தப்பு பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு 1 மார்க் தான் போகுமா? லாஜிக் இடிக்கலையா? அதுலேயே நீங்கள் யோசிக்கலாம்ல. ஸோ 1.33 மார்க்ஸ் ஒவ்வொரு தப்பான கொஸ்டினுக்கும் போகும். நீங்கள் அட்டன் பண்ணி தப்பு பண்ணுற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1.33 மார்க்கை கட் பண்ணுவாங்க. அவ்வளோதான் லாஜிக்கு. ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஷிஃப்ட்ஸ் பர் டே? 2 ஷிஃப்ட் இருக்கும், ஓகேவா? ஒரு நாளைக்கு 2 ஷிஃப்ட்ஸ் இருக்கும். டைமிங் பார்த்துக்கோங்க, 2 ஷிஃப்ட் தான். ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 பார்த்துக்கோங்க. ரிப்போர்ட்டிங் டைம் 9 AM, கேட் க்ளோசிங் டைம் வந்து 10 AM, விச் மீன்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஷிஃப்ட் 1ஆக இருந்தால் பிஃபோர் 9 o'clock அங்கே இருக்கணும், ஓகேவா? ஷிஃப்ட் 2ஆக இருந்தால் பிஃபோர் 1:30 இருக்கணும். இந்த கேட் க்ளோசிங் டைம் இருக்குல்ல, இதை வந்து மறந்துடுங்க. ஏன்னா உங்கள் சேஃப்டிக்கு நான் சொல்கிறேன், இந்த டைம் கிட்ட நீங்கள் போனீங்கன்னா உங்களை அலோவ் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் வந்து 9 o'clock முன்னாடி இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்னா. செகண்ட் ஷிஃப்ட்னா 1:30 பிஃபோராக இருக்கணும், ஓகேவா? பார்த்துக்கோங்க. எக்ஸாம் டியூரேஷன் பாருங்கள். 90 minutes for non-scribe, 120 minutes for eligible PWBD candidates accompanied with scribe. Okay. Most important, COVID declaration. வாங்க என்னன்னு பார்ப்போம். The e-call letter with COVID self-declaration form. Okay, ஃபுல்லாக நான் படிச்சிடுறேன். Color passport size photograph and valid original photo ID are to be produced at the time, produced at the entry of exam venue. At least one original and valid photo ID card that is not photocopied or scanned or expired, okay, such as voter ID card, Aadhaar card, printout of e-Aadhaar, driving license, PAN card, passport, identity card issued by the employer in case the candidate is a government employee, school bar, college bar, university photo ID card, SSLC bar, HSC mark sheet with photo must be presented, failing which he or she will not be permitted in the exam. Photocopy of the ID proof will not be allowed. The photo in e-call letter with COVID self-declaration form and color passport photo brought by candidate must match with all actual face, with the actual face of the candidate. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து கோவிட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் தான், ஓகேவா? எந்த டாக்டர்கிட்டையும் போயிட்டு நீங்கள் அந்த டிக்ளரேஷன் வாங்க தேவையில்லை. அண்ட் கொரோனா டெஸ்ட்டு எடுக்கவே தேவையில்லை. நிறைய பேர் கேட்டாங்க இந்த டவுட்டை. கொரோனா டெஸ்ட்லாம் எடுக்கவே தேவையில்லை. கோவிட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் இ-கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணும் போது அதுலேயே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ அந்த கோவிட் டிக்ளரேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஜஸ்ட்டு ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா போதும். மேபி உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் அதில் கேட்பாங்க. ஃபைனலாக ஒரு சிக்னேச்சர் போட்டிங்கன்னா போதும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட இ-கால் லெட்டர் கொண்டு போகணும். இ-கால் லெட்டர் கூட இந்த COVID-19 செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கணும். அண்ட் ஒரு ஒரிஜினல் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் இருக்கணும். அது வந்து உங்களோட ஆதாராக இருக்கலாம், பேனாக இருக்கலாம், ஆர் உங்களோட HSC, SSLC மார்க் ஷீட் எதுவானாலுமே கன்சிடர் பண்ணுறாங்க. பட் அது ஜெராக்ஸ் காப்பி இருக்கக்கூடாது, ஓகேவா? அண்ட் தென் இ-கால் லெட்டரில் பேஸ்ட் பண்ண வேண்டிய அந்த ஃபோட்டோஸ்லாம் எத்தனை ஃபோட்டோஸ் கேட்டிருக்காங்களோ பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இது நீங்கள் எடுத்துகிட்டு போனால் போதும், வேறு ஒன்றும் இல்லை. What document should I carry for booking ticket against free travel authority? Free travel authority book பண்ணுறவங்க you can carry your city intimation advice bar, free travel authority and original caste certificate uploaded at the time of online application submission and original ID proof. உங்களோட community certificate கொண்டு போனால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க புக் பண்ணும்போது. What items are banned within the exam premises? Mobile phones, pager, watches, Bluetooth enabled devices, pen drives, pen, pencil, calculator, metallic wares including ornaments, bangles, bells, bracelets, etc. are not allowed inside the premises where the examination is being conducted. Any infringement of these instructions shall entail disciplinary action including debarring from
ஃபியூச்சர் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவுமே நீங்கள் போட்டுக்கிட்ட கொண்டு போகக்கூடாது. லைக் ஒரு பேங்கில் இருந்தாலும் சரி, அண்ட் பாய்ஸ் கையில் எந்த வியரிங்ஸ் போட்டிருந்தாலும் சரி, லைக் பேண்ட் ஏதாவது ஒரு காப்பு அந்த மாதிரி எது போட்டு இருந்தாலுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. 2018 ஆர்ஆர்பியில் ஹேண்ட் கர்ச்சிஃப் கூட அவங்க அலோவ் பண்ணல. ஓகேவா, ஹேண்ட் கர்ச்சிஃப் கூட அவங்க அலோவ் பண்ணல. ஸோ பிலாங்கிங்ஸ் ஏதாவது போட்டு போகிறீங்க, கோல்டு ஆர் சில்வர்னா வேண்டாம், வீட்லேயே வச்சுட்டு போயிடுங்க, சேஃப் கிடையாது, அங்கே எங்கே இருந்தாலும் உங்கள் பிலாங்கிங்ஸ்க்கு நீங்கள் தான் பொறுப்புன்னு சொல்லுவாங்க. அது பார்த்துக்கோங்க. வில் ரஃப் ஷீட்ஸ் பார் பென் பி ப்ரொவைடட் இந்த எக்ஸாம்? இதை பற்றியும் நிறையா கேட்டாங்க. ப்ரோ பென் கொடுப்பாங்களா, ரஃப் ஷீட் கொடுப்பாங்களான்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. இதெல்லாம் எல்லா எக்ஸாம்ஸ்லையும் நடக்கிறது உண்டு. ரஃப் ஷீட்ஸ் பார் பென் would be provided by the invigilator at the examination center. Candidates are strictly instructed not to bring any rough sheets or pen. All the used rough sheets and pens should be handed over to the invigilator on completion. Complete பண்ண பிறகு rough sheet and pen ரெண்டுமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா. What are the unauthorized activities which shouldn't be done during the exams? Carrying any banned items inside the exam hall. இப்போ சொன்ன அந்த banned items எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. Using a mobile phone or any other electronic gadgets such as Bluetooth, MP3 player, palm top, tablet, PC, etc. during the exam. Copying answers written on the chits, rough sheet, handkerchief, hand, palm, body parts, e-call letter, etc. Using book or any other study material. Accessing internet or any other program on the exam PC. Chatting with other candidates during the exam. Manhandling center in charge or any other venue staff assigned for exam. Indulging in any type of malpractice, unfair means, misbehavior, indiscipline in the examination hall, impersonation, any other unlawful act. இது எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது. unauthorized activities இதெல்லாம். Can the scribe be changed on the day of exam? Yes, by filling the change of scribe form in the e-call letter it is possible அப்படின்னு சொல்கிறாங்க. Can a person who has applied for SEN 1/2019 notification be a scribe for PWBD candidates? No. I have not opted for scribe while applying. Can I use a scribe on the day of examination? Yes, candidates who are eligible for scribe may bring the scribe with relevant documents on exam day. Okay va? Will free travel pass be given for PWBD candidates? No. Whether scribe is eligible for free travel authority? No. Okay, பார்த்துக்கோங்க. கூகுள் லிங்க் இஸ் நாட் ஒர்க்கிங், வாட் ஷுட் ஐ டூ? அதாவது உங்கள் இ-கால் லெட்டரில் உங்களோட சென்டரோட கூகுள் லிங்க் இருக்கும், லொக்கேஷன் மாதிரி இருக்கும். அது ஒர்க் ஆகலாம் ஆர் ஒர்க் ஆகாமலும் போகலாம். அப்படி இருந்தால் அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களோட அந்த நேம் அண்ட் அட்ரஸ் இருக்கும்ல, உங்கள் சென்டரோட நேம் அண்ட் அட்ரஸ் இருக்கும், அதை என்டர் பண்ணி நீங்கள் கூகுள் மேப்ஸில் டேரெக்டாக பார்த்துக்கோங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தால். வாட் இஸ் த சிலபஸ் அண்ட் செக்ஷன் வைஸ் மார்க்ஸ் ஃபார் த சிபிடி? கண்டிப்பாக அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இருக்குது. இன்னும் சிலபஸ் தெரியல அப்படின்னா செக் பண்ணுங்கள். வாட் இஸ் த COVID-19 கைட்லைன்ஸ் ஃபாலோடு ஃபார் த சிபிடி? த லேட்டஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், கைட்லைன்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் issued by the central and respective state governments concerning COVID-19 will be followed at all the examination venues. COVID-19 கைட்லைன்ஸ் மொத்தமாக நம்ம ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கோம், பார்க்கலன்னா பாருங்கள். Is biometric attendance taken during exam? Yes, biometric attendance will be taken during the exam. Candidates shall sanitize their hands before and after biometric LTI capture and signing the attendance sheet. Okay, with this இந்த FAQ end ஆகுது. ஸோ COVID-19 செல்ஃப் டிக்ளரேஷன் தான். ஓகேவா, நீங்கள் தனியாக கொரோனா டெஸ்ட் எதுவும் எடுக்க தேவையில்லை. அண்ட் இ-கால் லெட்டரோட இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வித் உங்களோட ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் ஒன்று கொண்டு போனால் போதும். ஸோ டைமுக்கு போங்க, எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.